ஐயா இது என்ன கான்செப்ட்னே புரியல ஐயா. நீங்கள் மக்குன்றீங்க, பிளாஸ்டிக் மக்குன்றீங்க, எப்படின்னே புரியல. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். தெர்மாக்கால் போடலாமா? எங்ககிட்ட பேக் லைட்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, அது மக்கவே மக்காதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வெளில தள்ளுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதுவே இதில் போட்டால் மக்கிடுமா? நல்லது. முதல்ல மக்குதல்னால் என்னன்னு தெரியணும். இப்போது பிளாஸ்டிக் இருக்க வெப்பத்தை கண்டா இலகும், ரைட்டு தானே? நெகிழின்னு பேர் இருக்குது. அப்படியே இலகி பற்றிக்கிட்டு எரியும். மக்குதல்ங்கிறது என்னன்னு புரிஞ்சிக்கலாம். இரும்பு இருக்குது பாருங்கள், இரும்பு நெருப்புக்கிட்ட போச்சுன்னா ஒரு துரு பிடிச்ச கத்தியை நம்ம தூய்மைப்படுத்தினா என்ன செய்யணும்? துருவை எடுக்கணும்னா நெருப்புக்கிட்ட கொண்டு போய் படுக்க வச்சு அந்த இரும்பு துகளில் இருக்கிற குளிர்ச்சியெல்லாம் வெளியேற்றிடும். இரும்பு கூட குளிர்ந்த காற்று பட்டுன்னா மக்கிடும். தண்ணி தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இரும்பு தண்ணிக்கிட்ட போச்சுன்னா துரு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி மக்கிடும், துரு பிடிச்ச கத்தியாக இருந்தாலும். ஆனால் வெப்பத்துக்கிட்ட போகும்போது அது மக்காது. இது மாதிரியே பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சாங்க. வெப்பத்துக்கிட்ட போனால் நெகிழும், தண்ணிக்கிட்ட போனால் அப்படியே விரைச்சிக்கும். அது தண்ணியில் கரையும் கிடையாது. இரும்பு ஆனால் தண்ணிக்கிட்ட போனால் கரைஞ்சி துருவாயிரும். துருவாகி தட்டுனீங்கன்னா பழப்பழன்னு கொட்டினும் கரைஞ்சிரும். அதேமாதிரி வெப்பத்துக்கிட்ட போனால் இரும்பு குயில் வரும். இது வெப்பத்துக்கிட்ட போனால் இலகிடும், தண்ணிக்கிட்ட போனால் அப்படியே திடப்பொருளாகி நிற்கும், கரையாது. தண்ணியில் கரைஞ்சால் தான் மக்கிருமே, கரையாது. இது மாதிரி ஒரு சிக்கலான பொருளை கண்டுபிடிச்சாங்க. இது பேர் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்கால் தான் பூமியில் சூடு அதிகமாகிட்டு அப்படின்னு ஒரு கூத்து. இந்த பிளாஸ்டிக்கை நம்ம என்ன பண்ணுறோம்? வெப்பத்தை கண்டா இது நெகிழவே கூடாது, வெப்பத்தை கண்டா இலகக்கூடாது, திடத்தன்மையோடு இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? வெப்பத்தை இழக்கணும். இது வெப்பத்தை இழந்ததுன்னா பொருள், பிளாஸ்டிக் வெப்பத்தை இழந்துனா எப்படி இலகும்? பற்றிக்கிட்டு எரியும் போது தான் வெப்பம் அதிகமாக சேரும். அதுக்கு பிளாஸ்டிக் கிட்ட வந்தாலே வெப்பத்தை இழந்துடும். உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது, இப்படி சொல்கிற பாருங்களேன். பனிக்கட்டி இருக்கு இல்லையா? பனிக்கட்டியை வெப்பம் தாக்குச்சுன்னா பனிக்கட்டி நீராக மாறிடும், அதாவது வெப்பத்தை உள்வாங்குச்சுன்னா. பனிக்கட்டி வெப்பத்தை இழந்துக்கிட்டே இருந்ததுன்னு என்ன ஆகும்? பனிக்கட்டியாகவே இருக்கும், ரைட்டா? அது மாதிரி பிளாஸ்டிக்கு கிட்ட வெப்பம் வரும்போது அது வெப்பத்தை உள்வாங்கக்கூடாது. வெப்பத்தை உள்வாங்குச்சுன்னா அது நெகிழி, அது திருப்பி இலகி எரிய ஆரம்பிச்சிடும். வெப்பத்தை உள்வாங்காமல் வெப்பத்தை கரைச்சிக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் அது குளிர்ச்சியை நோக்கி போகணும். விரைக்க என்ன ஆகும்? அப்போ தான் திருப்பி வெப்பம் மோதி வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். வெப்பம் வர வர வெப்பம் குறைய பொருள் என்ன செய்யும்? துண்டாக செதைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இரும்பில் வெப்பம் உள்ளே புகுந்து வெளியேறி குளிர்ச்சி உள்ளே நுழைய தான் இரும்பு தகடு துருப்பிடிச்ச தகடாக மாறி அந்த இரும்பு தகட்டை எடுத்து இரும்பு கத்தியை நீங்கள் கையால் நுணுக்குனீங்கன்னா பவுடர் ஆகிடும். அந்த மாதிரி இந்த குழி என்ன செய்யுதுன்னா, இதோட வெளிப்பக்கமும் சரிவு, உள்பக்கமும் சரிவு, நடுவில் பார்த்தீங்கன்னா தரமட்டத்தில் ஒரு பள்ளம். இது எந்த வேலையுமே செய்யல, அப்படியே தரமட்டத்தில் கொட்டியிருக்கோம். மண்ணெண்ணெய் புனல் மாதிரி கோன் டைப்பில் இருக்குது. இது பூம்பு வடிவத்தில் வெளிப்பக்கமும் 45 டிகிரி சரிவு, உள்பக்கமும் சரிவு. இது மழை பெஞ்சால் கூட தண்ணி வெளியில் வடிக்கிட்டே இருக்கும். சரிவாக இருக்கிறதுனால, உள்ளே இருந்து தரமட்டத்துக்கு மேலே இருக்கிறதுனால இரவு பகல் எந்த நேரமும் வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். சரிவாக இருக்கிறதுனால தரையை வெயில் சுடும். ஒரு சரிவாக இருக்கிற கரையை சுடுமான சுடாது, ஏன்னா வெப்பம் அங்கே நேரடியாக தாக்க முடியாது. சரிவு அது மாதிரி இதோட வெளிப்பக்கமும் சரிவு, உள்பக்கமும் சரிவு. வெப்பம் தாக்கவே முடியாது, ஆனால் குளிர்ச்சி உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கும். வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும், குளிர்ச்சி உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும். இதுதாங்க மடித்தல் வினை நடக்கிற இடம். சுருக்கமாக சொன்னால், தண்ணியில் ஒரு தரையில் ஒரு பள்ளம் தோண்டி குப்பையெல்லாம் அள்ளி போட்டு மூடிட்டு கொஞ்சம் நாள் கழித்து தோண்டிட்டு அது உள்ள கையை விட்டிங்கன்னா சுடும். அது வெந்து போயிடுது, அது மக்கறது இல்லை. மக்கதுன்னு இவங்க தப்பாக சொல்லுவாங்க. அது மக்காது, வெந்து போயிடும். அதேமாதிரி குப்பையெல்லாம் அள்ளி தண்ணியில் கொட்டிங்கன்னா தண்ணியில் அது அடிக்கிறோம் அல்லது கரைஞ்சிடும், அது மக்காது. காற்றுல கரைஞ்சினா தரையில் கலந்தனா காஞ்சி போயிடும். அப்போ மக்குதல்ங்கிறது தண்ணி உள்ளே கிடந்தாலும் நடக்காது, தரைக்குள்ளே தோண்டி புதைச்சாலும் நடக்காது, தரையில் தரை மேலே கிடந்தாலும் நடக்காது, காஞ்சிடும். இந்த மாதிரி சரிவாக இருந்தால் மட்டும்தான் அது உள்ளேருந்து வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும், குளிர்ச்சி உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும். மக்குதல் வினை அல்லது மடித்தல் வினை நடக்கிற ஒரே ஒரு இடம் இதுதான். அந்த வேலை நடக்கிற இடத்துல அதை கொண்டு விட்டாங்கன்னா அந்த வேலை நடக்கும். அந்த மாதிரி இந்த வேலை நடக்கிற இடத்துல பிளாஸ்டிக், இரும்பு, கட்டை, குப்பை, கூளம், மக்கிற குப்பை, மக்காத குப்பை எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ உயரம் வேண்டாலும் அப்படியே தரையில் போட்டாலே போடலாம். தெர்மாக்கோல் எல்லாத்தையும் போடுங்க. அதாவது நான் நிறைய தடவை சொல்லுவேன், யார் பேச்சையும் நம்பாது. எப்பொருள் ஆயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மை பார்க்கணும். ஒரு பொருள் எத்தன்மை தாயினும், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பிளாஸ்டிக்கு மக்கவே மக்காது, இரும்பு கூட தான் மக்காது. அதனால தான் இரும்பு உபயோகப்படுத்துகிறோம். தண்ணிக்கிட்ட போயிடுச்சு இரும்பு மக்கிரும், செம்பு மக்கிரும், எல்லாம் தாது பொருளாக பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறோம். பிளாஸ்டிக்கும் மக்கும். ஏன்னா எல்லாத்தையும் மக்க வைக்கிற பூமி, கருங்கல்லே தூளாக சதைச்சு மணலாக்கிற பூமி. இதை செய்யாதான் என்ன, அதை எப்படி செய்ய வைக்கணும்னு நம்ம தெரிஞ்சு தான் முடிக்கிறோம்.
எப்போவுமே எப்போ தெரியுமா தோற்று போகிறோம்? வேலையை எப்படி செய்யணும்னு தெரியாமல் தான் தோற்று போகிறோம். தோற்று போகிறதுக்கு காரணம் அறியாமை. வெற்றி என்பது அறியாமையினால் வருகிறது, தோல்வி என்பது அறியாமையினால் வருகிறது, வெற்றியை இழத்தலும் அறியாமையினால் வருகிறது. வெற்றி என்பது அறிவினால் வருகிறது. அறிவால் என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சோம். பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சோம், அணுகுண்டை கண்டுபிடிச்சோம், அணு உலையை பிளந்து மின்சாரம் கண்டுபிடிச்சோம். பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்ச அறிவு பிளாஸ்டிக்கை மக்க வைக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செஞ்சு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். சும்மா கிடக்கிற பிளாஸ்டிக்கை தனியாக தரையில் போடுங்க, இந்த மாதிரி சரிவில் போடுங்க, சரிவுலையும் குப்பையை போடுங்க, தரையில் தோண்டி குப்பையை வைங்க, தரையிலேயே கொஞ்சம் குப்பையை பரப்பி வைங்க. எது மக்குதுங்கிறத செஞ்சு பாருங்கள், அங்கே விடை வந்துடும். எதுவாக இருந்தாலும் தான் செஞ்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கும் போது தான் உண்மையாகவே கண்ணுக்கு தெரியும். அடுத்தவங்க பேச்சை நம்பி இது வரைக்கும் ஏமாந்தது போதும். இனிமேலும் என் பேச்சையும் நம்ப வேண்டாம், யார் பேச்சையும் நம்ப வேண்டாம். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்து அனுபவித்து உண்மையை அறிவதே இல்லை. அனுபவிக்கணும். நம்ம இதில் போடுறது மக்கு தான், அப்போ தான் உண்மை. சரியா? மக்கள் அப்போ செஞ்சு பார்த்துருவோம். நன்றி, வணக்கம்.